கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் மேடம் வந்து அவங்களோட ஒப்பீனியன் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம்ங்க. வணக்கம், நான் சேலம்லேருந்து வரேங்க. பாத அழுத்த சிகிச்சைக்காக பயிற்சி வகுப்புக்காக வந்திருக்கேங்க. இது வந்து யூடியூப் மூலிமா தான் நான் பார்த்து வந்தேன். மேடம்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீங்கள் நேர்லேயே வந்து பார்க்குறதுனாலும் பாருங்கள், இல்லைனா ஆன்லைன் கிளாஸ்லேயும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக கற்றுக்கிறதுக்காக வந்தேங்க. இன்னும் நிறைய பேர்த்துக்கு நல்ல சேவை செய்யணும், இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன கிளாஸ் இருக்கோ எல்லாமே கற்றுக்கலாம், அதை கற்றுட்டு நிறைய பேர்த்துக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கேன். அவ்வளோ. இவங்க வந்து நிறைய பேர்த்துக்கு நல்ல சேவை செய்யணும்னு படிக்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அருமையான விஷயம். நம்ம சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதோட மற்றவங்களையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்விக்கும் மருத்துவத்துக்கும் ஆகிற செலவுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி நேச்சுரோபதி இயற்கை மருத்துவமெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப எளிமையாக, அதாவது குறைவான செலவுலேயே நிறைய பிரச்சனைகளை எளிமையாக சரிப்படுத்திக்க முடியும். இதை பொறுத்தளவுக்கு நம்ம வெறும் கை வைத்தியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கைகளில் எதுவுமே தேவைப்படாது. உங்கள் கைகள்லேயே இந்த மாதிரியெல்லாம் கட்டை விரல் அழுத்தினீங்கனாலே தலைவலியெல்லாம் ரொம்ப அருமையாக சரியாகும். அது ஒத்த தலைவலியாக இருந்தாலும் சரி, நமக்கு வேறு ஏதாவது சில பேர்த்துக்கு உச்சந்தலையில் வெயில் போயிட்டு வந்தால் வலிக்கும், பின்மண்டையில் சில பேர்த்துக்கு தலைவலி வரும். அப்போ அந்த மாதிரி எந்த வகையான தலைவலியாக இருந்தாலும் உங்கள் கை கட்டை விரல் கால் கட்டை விரல் ரெண்டையும் மாற்றி மாற்றி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே அருமையாக சரியாகும். எப்படின்னா நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம கைகளில் இருக்கும், அதே மாதிரி நம்ம பாதங்கால்களில் இருக்கும். அப்போ அந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த வலிக்கு வந்து அருமையாக சரியாகும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், மிராக்கல் மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா மேஜிக் மாதிரி வலிகள் எல்லாம் சரியாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை பிரச்சனைகளையுமே சரிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற அந்த பாத அழுத்த சிகிச்சையில் நிறைய தேர்வுகள் இருக்குது. அப்போ வந்து ஒவ்வொரு ஆர்கனுமே தனித்தனி எனர்ஜி ஆகும். அதோட தூக்கம் வராதவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல மனசு அமைதியாகும், இம்யூனிட்டி வந்து அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானாலே இந்த காய்ச்சல் அடிக்கடி வர்றது, சளி பிடிக்கிறது இதெல்லாம் இருக்காது. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் ரொம்பவே அதிகமாகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம உடம்பு ஃபுல்லாமே நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு நோய்கள் வரக்கூடாதுன்னா இந்த பாத அழுத்த சிகிச்சை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லா ஆர்கனுமே புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இது படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த இடத்துல அழுத்தினா இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக புரியும். உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா கூட எளிமையாக பழகிக்கலாம். நம்ம கிளாஸஸ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். புக்ஸ் எல்லாமே ரெண்டுலேயுமே கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆந்திராவிலேருந்தெல்லாம் கூட நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு தெலுங்கு தான் படிக்கணும் அப்படின்னு தெலுங்கில் படிக்கினா கூட அரேஞ்ச் பண்ண முடியும். மலையாளத்தில் நிறைய பேர் கேரளாலேருந்து படிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டியூட்லேயும் சரி கிளினிக்லேயும் அக்குபஞ்சர், யோகா, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, சீடு தெரப்பி அப்படிங்கிற விதைகள், சமையலறையில் நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற விதைகள், வெந்தயம், கடுகு இதெல்லாம் வச்சு பண்ணுற சிகிச்சைகள், அப்புறம் கப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கப்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கும் இது வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். கப்பிங் தெரப்பி இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். தெரிஞ்சுக்கிட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நோய்கள் எல்லாம் பாதுகாத்துக்கலாம். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் வந்து லைஃப்பில் முன்னேறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். அப்போ அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். நிறைய ஹெல்த் டிப்ஸ் சொல்லிகிட்டே இருக்கிற நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தரேன். நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும்னா முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது மற்றவங்கள பார்க்காம இருக்கிறது. மற்றவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அது வீட்லேயா இருக்கட்டும் வெளியிலையா இருக்கட்டும், யாரையுமே வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே அதுலேயே போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மறந்துடுவோம். அதனால் எப்பவுமே நம்ம சிந்தனைகள் அப்படிங்கிறது நம்ம முன்னேற்றத்தை நோக்கி இருக்கணும். நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், நம்ம பிறந்ததுக்கு இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்து செஞ்சு பழகுங்க.
மற்றவங்களோட விஷயத்த ரொம்ப கவனிச்செல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து நாட்கள் வந்து சீக்கிரமாக போயிடும். அதனால் வந்து எப்பவுமே எல்லா இடத்துலையுமே வந்து அதாவது நம்ம செய்கிறத மட்டும் தெளிவாக நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க எதிர்பார்க்குறது இதெல்லாம் வந்து எவ்வளோ நம்மளால் முடியுமோ அதை வந்து பண்ணலாம். அதே மாதிரி நிறைய விட்டு கொடுக்கணும். நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும்னா நிறைய விட்டு கொடுக்கணும். இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வாழ்ந்து பழகுங்க. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் ரொம்ப அருமையாக முன்னேற முடியும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய ஹெல்த் டிப்ஸோட இந்த மாதிரி நிறைய அதாவது முன்னேற்றங்களுக்கு உண்டான தகவல்களோடு வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் கிளினிக்கில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.